ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 28 மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், கிராசிம், ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் கிரிப்டோ, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 203 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ நேற்றே சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் வந்து 22,100க்கு மூவ் ஆகிருந்துச்சு. ஸோ அதிலேருந்து 22,500க்குள்ளே மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே ரேலி ஆச்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் ரேலினால் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து ஒரு 57 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் காட்டுது. சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா 22,300க்கு மூவ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,500 தான் இருக்குது. ஸோ 22,500 தாண்டறதுக்கு நிஃப்டி வந்து கொஞ்சமாக கஷ்டப்படும். ஸோ அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 23,000 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து மார்க்கெட்லேருந்து கொஞ்சமாக போயிருக்குது. ஸோ பியர்ஸோட ஆதிக்கம் வந்து கொஞ்சமாக கம்மியாகி புல்ஸ் வந்து ஓரளவு மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி டேட்டாக இருந்துச்சு. இந்த 28 மார்ச்சில் எண்டாகிற அந்த சீரீஸ் வந்து கரெக்டாக 29 டிசம்பர் 2023 ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிக்கும்போது அந்த சீரீஸோட இது பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா 22,135 அந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. ஒரு 42 பாயிண்ட்டு விழுந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுது. இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா 22,328 க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு பேர்லி பார்த்திங்கன்னா ஒரு 180 பாயிண்ட்டு தான் அது வந்து ரேலி ஆகிருக்குது. பெருசாக வந்து எந்த லாபத்தையும் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரியை வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்காது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூவ்ஸ் எதுவுமே இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில். அது வந்து ஒரு மாதிரி சில ஸ்டாக்ஸ், அதாவது டவ்வும் S&P 500 வந்து ஸ்லைட்டாக பாசிட்டிவாகவும், அப்புறம் நாஸ்டாக் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவாகவும் தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. பெரிய சேஞ்சஸ் எதையும் காட்டலை. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 61 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிற அவங்களோட ஒரு ஆம் வந்து ஐபிஓவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட ஐபிஓ வந்து கூடிய சீக்கிரம் வரன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே ஓரளவு ரேலி ஆச்சுது. அப்புறம் கிராசிமாக பார்த்தோன்னா அவங்க ஒரு 1,250 கோடிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெயிண்ட் பிஸ்னஸான ஓப்பஸில் வந்து 5-6% வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறதா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பெரிய காம்படிட்டரான ஏஷியன் பெயிண்ட்டுக்கு ஒரு போட்டியை கொடுக்கறதுக்காக இந்த டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்கறதா சொல்லப்படுது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால் வந்து கிராசிம் வந்து கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. ஒரு 79 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு புது பைக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ ப்ளஸர் எக்ஸ்டெக் ஸ்போர்ட்ஸுங்கிற பைக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயரில் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து 100% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதே மாதிரி ப்ரோக்கரேஜஸும் வந்து இன்னும் இது வந்து ஒரு 30% வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரீசன்ஸ்னால் வந்து ஹீரோ மோட்டோகார்ப் நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு 26% ஸ்டேக்கை வந்து அதானியோட பவர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் வந்து நேற்று கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸுங்கிற ப்ரோக்கரும் வந்து இவங்களோட டார்கெட்டை ரைஸ் பண்ணி இவங்களுக்கு பை கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் எஸ்டர்டே வந்து நல்லா ரேலியான ரிலையன்ஸ் வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்றைக்கி கொஞ்சம் விழுந்திருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டில் வந்து நிறையவே ஃப்ராட்லண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்ததாக யூசர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததாக பேசப்படுறதுனால ஆக்சிஸ் பேங்க் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து புதுசாக நிஃப்டியில் ஆட் ஆச்சுது. ஏற்கனவே இருந்த யூபிஎல் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து
கடைசி ஒரு வருஷமாக பெருசாக எந்த மூமெண்ட்டையும் அது கொடுக்கல. ஒரு நஷ்டத்திலே தான் அது போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து யூபிஎல்லை ரீப்ளேஸ் பண்ணி நிஃப்டியில் இன்க்ளூட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூட் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ப்ரொமோட்டர் வந்து ஒரு 59 லட்சம் ஷேர்ஸை வந்து 1427 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அதை மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஸ்டில் வந்து அது லைட்டாக நெகட்டிவாக பார்க்கப்படுது. அது மாதிரி இது வந்து நிஃப்டியில் ஆட் ஆனதுனால ஸ்ரீராம் ஃபைனான்ஸுங்கிற ஸ்டாக்கு இது வந்து $260 மில்லியன் அளவுக்கு வந்து கேஷ் இன்ஃப்ளோவை வந்து இழுக்கிறதுக்கான, அதாவது அந்த அளவுக்கு வந்து கேபிட்டலைசேஷன் இழுக்கிற அளவுக்கு வந்து இதுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால் பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு விழுந்திருந்தாலும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நல்லா ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிரிப்டோவை பார்க்கலாம். கிரிப்டோ பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ரெக்கவரியை காட்டியிருக்குது. ஒரு 2-3 நாளாக விழுந்துட்டு இருந்த கிரிப்டோ வந்து ஒரு 1334 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி மறுபடியும் 70,000ங்கிற மார்க்கை தாண்டி இருக்குது. 70,776 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏறக்குறைய 2% வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா அது ஒரு 42 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. கோல்டு வந்து ஒரு $2,254 வந்து ஒரு அவுன்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு ஏறக்குறைய 2% வந்து ரேலி ஆகிருக்குது. டாலர் கொஞ்சமாக கூல் டவுன் ஆனது. அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்கிறது. இந்த ரீசன்ஸ் எல்லாம் சேர்ந்து கோல்டு வந்து கொஞ்சமாக ரேலி பண்ணி விட்ருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா வருங்கிறதுல மார்க்கெட் வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால் கோல்டு நல்லாவே ரேலி ஆச்சுது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.